ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, தமிழ்நாட்டுல இப்போ பாதி பேருக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் என்னங்க ஒரு ரீமேக் படத்துல பாலகிருஷ்ணா, பகவந்த் கேசரி, தெலுங்கு அதை போய் அப்படியே ரீமேக் பண்ணி அடிக்காரு. யாரெல்லாம் இப்படி சொல்றாங்க கேட்டீங்கன்னா, விஜயாவில் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த வருந்திலே பெறக்கூடிய வன்ம குடோன்கள் எல்லாம் இப்போ இதை தூக்கிட்டு வருதுங்க. நான் கேட்கிறேன், ஏன் அவர் இதுக்கு முன்னாடி ரீமேக் படத்துல நடிக்கலையா? கில்லி ரீமேக் படத்தானே எப்படி சக்க போட்டு போடுச்சு? அவரோட ஒரிஜினலோட ரீமேக் கில்லி தான். நம்ம தமிழ்ல கில்லி தான் சக்க போட்டு போடுச்சு. ஏன்னா அது விஜயோடைய மாஸ். ஓகேவா? சரி, நான் கேட்கிறேன், இதை உலகத்துல உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருடைய ஃபேன்ஸ் தானே கவலைப்படணும். அவங்க யாருமே ஒருத்தர் கூட கவலைப்படலையா? அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்னடா, அவருக்கு எதிராக நினைச்சா உங்களுக்கு என்ன? ஐயோ லாஸ்ட் படம் அவருக்கு எனக்கு இருக்கட்டுமே, உனக்கு எங்க வலிக்குது? இதே வார்த்தை இப்ப நான் எதுக்கு பேசிட்டு இருக்கேன்னா, இப்படிதான் ஒருத்தர் யாரு, நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று பேசும்போது, அதாவது அவனை பாரு பகவந்த் கேசரின்னு தெலுங்குல பாலகிருஷ்ணா நடிச்சதா அப்படியே பேசுவான் பாரு, ஜனநாயகம் வரும்போது பாரு அப்படியே ரீமேக் பண்ணியிருக்கான், அப்படியே தான் பேச போறான். இதை போயிட்டு கோமாளி பின்னாடி அழைக்க நீங்க கொள்கை பக்கம் வாங்கடா அப்படின்னு பேசினதுனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக்கே எடுத்தேன். எது கொள்கைன்னு பாத்திரலாம் அப்படின்ட்டு தான். இல்ல யாரா வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனா சீமானையும் சாட்டை மாதிரிலாம் வாழ முடியாது. ஏன்னா இது கேவலமான ஒரு மான்கிட்ட பிழப்புங்க. எச்ச பிழப்புனா அப்படி ஒரு எச்ச பிழப்பு. அதாவது எனக்கு சீமான உருட்டு மன்னன், அதாவது மாறி மாறி நிமிஷத்துக்கு ஒரு பச்சுவந்தியோட வேகமா மாறக்கூடியவர். அதனால நம்மளுக்கு ஒரு பிடிக்காத வச்சுக்கோங்களேன். ஆனா இடையில இப்போ ரீசெண்டா பெரியார் தூக்கி போட்டு பழக்க ஆரம்பிச்சார்ல, அப்போ எனக்கு பெரியாரை பிடிக்காதனால சரி பெரியாரை போட்டு தைரியமா போட்டு பழக்காரையா அப்படின்னு நினைச்சு நான் பார்ப்பேன் சில நேரங்கள் அவருடைய ஸ்பீச். அதுலதான் எனக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னடா இப்படி கூட மாற முடியுமா அப்படின்னு. அதாவது உருட்டு மன்னன் தான், பச்சோந்தி தான் நமக்கு தெரியும். ஆனா இப்படி கூட இதுக்கு இருந்த அரசு கட்சி தான் ஆரம்பிச்சுட்டு வரணும், கட்சி கழிச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு. என்ன கேட்டீங்கன்னா, அவர் பெரியார் தூக்கி போட்டு அடிக்கும் போது திராவிட கழகங்கள், திமுக எல்லாம் போட்டீங்கன்னா பயங்கரமா எதிர்த்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா திராவிட கட்சி சேர்ந்த சில பேர்லாம் ரொம்ப அசிங்கமா ஆபாசமா அவருடைய ஃபேமிலியை பர்சனலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. சோ அப்படி போயிட்டு தலைமையில யாரு இவருக்கு பெருசா மதிப்பாருன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள். எங்க அண்ணன் பேசாதையே நான் பேசிட்டேன் அப்படிம்பாரு. கடைசியில் அவங்க அண்ணன் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, டே நீ ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, பிஜேபி கைக்கூலி, நீ என்ன அண்ணன் சொல்றதுனால உன்னை நான் தம்பின்னு சொல்றேன் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டாரு. இப்ப இந்த ஆளு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி பெரியார் அப்படின்னு தலைப்புல ஒரு அரங்கம் நடத்திருக்காரு. யார் பெரியார் அப்படின்ட்டு. அதுல இவர் சொல்றாங்க, எனக்கு யார் தெரியுமா பெரியாரு? எனக்கு ஐயா ராமதாஸ் தான் பெரியார். அவருக்கு வேணா பெரியாரு ராமசாமி பெரியாரா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் தான் பெரியார் அப்படி சொல்லிட்டு, ஐயோ நம்ம பாத்தீங்கன்னா வன்னியர் சமூக மக்கள்லாம் ஓகே ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம எல்லாரும் நம்மளுக்கு எதாவது வரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு இதை என்ன நம்ம ராமதாஸ் ஐயர்லாம் பெரியார் சொல்லிட்டோம். ஸோ அப்போ அடுத்தாப்புல ஒருத்தர் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மக்கள் கொதிப்படைவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வரையில, அதாவது எனக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவர் தான் பெரியார். திருமாவளவனுக்கு பெரியார் ராமசாமி பெரியாரா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் தான் பெரியார். இப்போ அவரு இதுக்கு முன்னாடி பேசுனதான் நான் இதே மாதிரி கீழே கேட்டுட்டு இருந்தவன் தான். நான் அப்புறம் தான் அவங்க பேசுறது எடுத்து வரேன். அவங்க பேசாதவங்களும் நான் பேசலையே, அவரு இல்லாத திராவிடம் தானே பேசுறாரு, அதான நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கேட்ட உடனே இல்ல, இப்படி மண்டி போட்டு எனக்கு கேட்டுனா எதுக்கு நமக்கு கொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவர்கள் உடனே அதுக்கு ரிப்ளை வேற கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு கேட்டீங்களா, இது ஒரு டிப்ளமசி, இப்படி என்ன உயர்வா பேசிட்டா நான் பார்த்தீங்கன்னா அப்படி மயங்கிருவேன், அப்படி நான் கண்டுக்க என் கூட்டம்லாம் அப்படியே அமைதியாயிருவாங்க, ஸோ அண்ணனே பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த யுக்தியை கையாளுறாரு. இந்த மாதிரி சாதாரண இதுக்கெல்லாம் பயங்கரம் நான் கிடையாது, நான் வேற மாதிரி ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி திரும்ப போட்டு இந்த சீமான பழக்கிறாரு. அதாவது எனக்கு என்ன ஒண்ணு தோணும் கேட்டீங்கன்னா, சீமானம் மானங்கட்ட கேள்வி கேட்பாருயா திருமாவளவன். ஆனா கொஞ்சம் கூட ரோசையெல்லாம் தொடச்சி போட்டுட்டுல, எங்க அண்ணன் சொல்றதா நான் சொன்னேன். ஒண்ணு அதான் திரும்ப சொல்லிட்டாரு அவர் மேடையிலேயே. அதாவது நான் இதுக்கு முன்னாடி பேசினேன் அப்படின்னா, நான் இல்லாத திராவிட தேசியம் தான் பேசியிருக்கேன், இல்லாத திராவிடன்னு பேசல. அவருக்கு விளக்கம் கொடுக்காரு. அவரு பேசுறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது, திருமாவளவன் பேசுறதுல அதை விட்டுருங்க, அது வேற வழியில போயிட்டு போகுது. ஆனா சிறுபடை கரெக்டா புடிச்சு சீமான் கொடுக்காரு. ஆனாலும் இந்த மானங்கிட்ட சீமான் அதெல்லாம் தொடச்சு போட்டுக்கிட்டு எங்க அண்ணன் தான் பெரியார். இதை ஏன் நம்ம இவங்களுக்குள்ள சொல்ல கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க நம்மளை எதிர்க்காங்கன்னு தெரிஞ்சா திரும்ப அவங்க காலை போய் நக்கிக்கிட்டு அவங்கள உயர்த்தி பேசிக்கிட்டு, ஏன்னா கூட தூக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவனை எதிர்த்துட்டா, திருமாவளவனை பேசிட்டா அவங்க பின்னாடி இருக்க சமுதாய மக்களும் இவருக்கு எதிராக திரும்பிடுவாங்கல்ல, அந்த பயம். இவங்க எப்படி யாரெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதி அமைப்புல பெரும் இதா வச்சிருக்க பின்னாடி இருக்க வச்சிருக்காங்கல்ல, அந்த தலைவர்களை இவங்க டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வன்னிய சமுதாய மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடிட்டாங்கல்ல, ஸோ பாமக நம்ம டச் பண்ணக்கூடாது. ஐயோ அது இருக்கு. இங்கே போனா விடுதலை கட்சியா போனா நம்மளுக்கு பட்டிய சமூக மக்கள் அவங்களால நமக்கு எதிராக வந்துருவாங்க, டச் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் தூக்கி பிடிச்சிருக்கோம். எப்படி ஜாதி ரீதியா அப்படியே யோசிச்சு அவர் பேசுவார். ஆனா விஜய் மட்டும் பாத்தீங்கன்னா
பயங்கரமா. ஏன்னா இப்ப வந்து நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் தானே இவருக்கு எதிரியா நிக்காரு. அவரு நினைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்தமா அவங்க கூட்டம் காலி ஆயிட்டுல. அதனால விஜய் மட்டும். ஏன்னா விஜய் பின்னாடி குறிப்பிட்ட எந்த ஒரு சமுதாய ரீதியா மக்கள் இல்ல. அவர் ஒரு சாதியாகவோ ஒரு மாத்தினாடியாம வரல. அவர் ஒட்டுமொத்தமா நியூட்ரலா தான் வராரு. சோ உடனே அவரை மட்டும் தான் 24 மணி நேரம். நான் ஒண்ணுன்னு கேட்கிறேன் ஆமி குச்சிகளுக்கு, ஏன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? பெரியார் நாங்க எதுக்கும் சொல்லிட்டு கடைசியில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா தான் பெரியார், எனக்கு திருமாவளவன் தான் பெரியார். அந்த எனக்கு ராமதாஸ் அவர்கள் விடுங்க, அவர்லாம் இந்த இதுல வரைய மாட்டாரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் நாட்டப் இருக்கிற மாதிரி திரும்ப கேட்காரு. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம எங்க அண்ணன் அவரு உங்களுக்கு தம்பியாவே பார்க்கல. நீ என்ன அண்ணன் கூப்பிடுறதுனால தம்பியா கூப்பிடுன்னு சொல்லிட்டாரு. இதை விட செருப்படி எங்கேயா இருக்கு? இதை விட கேவலம் தான் இருக்கா? அதுக்கப்புறம் எப்படி வருது கூச்சனாச்சு இல்லாம? இதுல இன்னொரு கேவலம் கேட்டீங்கன்னா இவங்க சொன்னாங்க, அதாவது விஜய் நம்ம எதுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீ வந்துட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணும் சொல்றதுனால உன்னை நான் எதுக்குறேன், ஒண்ணு அந்த பக்கம் நிலை இந்த பக்கம் நிலை அப்படின்ட்டு. இது என்ன ஒரு கொடுமைனா, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு, இந்த மண்ணோட இரு கண்கள் அப்படின்னு சொன்னதுக்கே நீ அவ்வளவுக்குள்ள விஜய் எதுக்குற, உன்னோட கொள்கை எப்படி அப்படின்னா, திருமாவளவன் என்ன பண்றாரு, முழுக்க திராவிடத்தை தூக்கி பிடிச்சு நிக்காரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து நான் எங்க அண்ணனுக்கு எதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், விடுதலை சிறுத்தைகள் எதுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கேன், எங்க ஐயா ராமதாஸ் எதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். சரி ஓகே, அப்ப விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நான் கேட்கிறேன். விஜய் மட்டும் 24 hours உட்காந்து கதறுன்னு கதறீங்களா ஏன்னு கேட்கிறேன். அப்ப இது எச்சப்புலாம் என்னது? விஜய் உங்களுக்கு எதிரி நான் கேட்கிறேன். அதாவது நம்மளுக்கு ஏன் இவ்வளவுக்குள்ள சீமானவர்கள் மேல கோபம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா உங்களோட எதிரியா இருக்கிறது தெளிவா இருக்கணும். சாரி, அப்படி தெளிவா தான் இருக்க முடியலன்னா எல்லாரையும் சமமா எதிர்க்கணும். அந்த தைரியம் தில்லு கூட இல்லைன்னா வாயை பேசக்கூடாது. அதாவது விஜய் அவர்களை நான் எப்படி என்ன பண்ணாலும் விமர்சிப்பேன் அப்படின்னா, திருமாவளவன் விமர்சிக்க வேண்டியதான். திருமாவளவன் உங்களே போட்டு பிறந்தாலும் ஏன் விமர்சிக்க மாட்டேங்க, தைரியம் வர மாட்டேங்குது. அப்ப என்ன காரணம்? ஒண்ணும் கிடையாது. அவங்களாம் முதலமைச்சர் வேட்பாளராக ஆசைப்படல. அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதி அடையத்தோடு இருக்காங்க. அப்படித்தானே அவங்களாம் முதலமைச்சர் ஆக முடியாது. நியூட்ரல் தலைவர் கிடையாது. அது ராமதாஸ் அவர்களாகட்டும் திருமாவளவன். ஆனா இங்க வந்து விஜய் அப்படி கிடையாது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆக போறாரு, நியூட்ரலா இருக்காரு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சோ அப்ப நம்ம அவரை எதிர்க்கணும். இதான கான்செப்ட். ஏன்னா அவங்க அப்புறம் ஒரு சாதி அமைப்பு இருக்கு. சாதி அப்புறமத்துல அந்த இவரை திட்டுனா அந்த மக்கள் நமக்கு எதிராயிருவாங்க, இவரை திட்டுனா அந்த சமுதாய மக்கள் நமக்கு எதிராயிருவாங்க. இவருக்கு முன்னாடி சாதி கூட்டமா மத கூட்டமா கிடையாது, ஒட்டுமொத்தமா எப்பவுமே ஒட்டுமொத்தமா இருக்கும்போது எங்களுக்கு திமுக இதே மாதிரி தான் பண்ணும். எப்பவுமே அதாவது கேட்டீங்கன்னா பெரிய கூட்டங்கள் எப்பவுமே ஒண்ணு சேராது. உள்ளுக்குள்ளே பல பிரிவுகளா பிரிஞ்சு எடுக்கும். அதுதான் இந்த இந்துக்களை போட்டு மானாவட்டியா பிளப்பாங்க. இந்துக்களை ஒச்சுமையாக மாட்டான், அவன் எல்லா கட்சியிலும் இருப்பான். ஆனா சிறுபான்மை மக்கள் ஒற்றுமையா இருப்பாங்க. அது வந்து இஸ்லாம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கனால அவங்க ஓட்டல அப்படியே நம்ம வாங்கிருந்து சொல்லிட்டு தான் திமுக இந்துக்களை போட்டு அடிக்கும். அதே மாதிரி இது சீமானம் விஜய் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு பின்னாடி இருக்குது எல்லா சமுதாய மக்களும் எல்லா சாதி சேர்ந்த மக்களும் பின்னாடி இருக்காங்க. அதனால நம்ம விஜய் போட்டு பொழந்தா அப்படி ஒரு பிரிவினையா வராது. இங்க அப்படி கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் அடையாளமா பிம்பமா இருக்காங்க. சோ அதனால அவங்க டச் பண்ணிட கூடாது. அவங்க என்னதான் வாழவரை கேவலப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் தொடச்சிட்டு போயிடணும். இது என்ன பொழப்புன்னு கேட்கிறேன். பேசினா எல்லாரும் ஏற்றி பேசணும்ல. திருமாவளவன் கேட்கறல, கேட்க போய் சொல்ல வேண்டியதானே. நாக்கப்படுமே வைக்கல, அது எங்க அண்ணன் எதுக்க மாட்டேன், என்ன எதுக்க மாட்டேன்னா அப்ப விஜய் மட்டும் இருக்கணும்னு கேட்கிறேன். அவர் விஜய் எங்க தம்பிங்களும் தம்பி முடிய இருக்கணும்னு கேட்கிறேன். பேசாம போக வேண்டியதானே, உங்க கட்சி வேலையை பார்க்க வேண்டியதானே. உங்களோட எதிரி யாரு? இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, திமுக என்ன நாட்டுல பண்ணிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுங்க. ஏன் அதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து விஷயமே இல்லையா? தமிழ்நாட்டுல போன பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, இந்த பொங்கல் 3000 கொடுக்காங்க, அதை பத்தி பேசுங்க. ஏன்னா இப்போ வந்து பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்டாக் மட்டும் அலர்ட் பண்ணிருக்காங்க, தூய்மை பணியில் போட்ட மட்டும் இருக்காங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை, ஒரு மனுஷன் கூட மதிக்கல, அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு வாய் வராது. விஜய் என்ன பண்ணாலும் விஜய் படம் தான் அடிக்கிறாரு, அதை பத்தி நான் பேசணும் கேட்கிறேன். ஏன்னா அவ்வளவுக்குள்ள முக்கியத்துவமா உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி ஆயிட்டீங்களா, அரசியல் பிரச்சனை தானே பேசணும். விஜய் ஒரு படம் கடைசி படம் தான் அவர் ரிலீஸ் பண்றாரு, அதை விமர்சனம் பண்றதுக்கு அப்புறம் என்ன அரசியல்வாதி? இது மக்களுக்காக என்ன, இது மக்கள் பிரச்சனையா? இல்ல ஆவுனா சீமான் சொல்றது என்ன, ஏய் சீமாக்காரன் அடிக்க முன்னாடி போறீங்கடா, கோமாளி போயிடலாம், கோமாளி கூட்டமா தெரியாதீங்க, கொள்கை பக்கம் வாங்க அப்படின்னு திரும்ப பேசுறாருல. உண்மையிலேயே விஜய் அவர்கள் இவ்வளவு நாளா சினிமா நடிச்சாருப்பா, இது லாஸ்ட் படம்ப்பா. ஆனா அவர் அரசியல் தலைவரா மாறிட்டார். முழுக்க ஒரு அரசியல்வாதியா மக்கள் தலைவனா அவருடைய ஸ்பீச்சை பாருங்களேன், அவருடைய அந்த பக்குவமான பேச்ச பக்கம் நம்மளுக்கு புரியுது. ஒரு தலைவனா எப்படி இருக்கட்டும், ஆனா சீமான் பேச்சு அப்படியா இருக்கு. அவர் எங்கேயாவது விஜய் அவர்கள் அவர் தன்னுடைய அந்த அரசியல் பேச்சுக்கல எங்கேயாவது சினிமா சம்பந்தமா பேசுறாரா? பேசுறதுல லாஸ்டா ஜனநாயக ஆடியன்ஸ்ல தான் சினிமா சம்பந்தமா அவர் பேசியிருக்காரு. அதுலயுமே மேக்சிமம் அரசியல் தான் பேசியிருக்காரு. ஆனா முழுக்க அரசியல்வாதி சொல்லக்கூடிய சீமான் விஜயோடைய படத்தை பத்தி விமர்சிக்கிறது, ஒரே சினிமாக்காரன்னு ஒரு அரசியல் தலைவரா பேசுற மாதிரி தெரியல. மக்கள் தலைவர் நம்ம ஒரு அரசியல் தலைவர்னா எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதெல்லாம் விஜய் கிட்ட இருந்து கத்துக்கிடுங்க. ஒரு பக்கமா யாரா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பெருந்தன்மையோட பேசுறதுன்னு அப்படி பேசினாதான் உங்க பின்பற்றக்கூடியவனும் அதே மாதிரி ஃபாலோவா இருப்பான். இப்போ நீங்க வந்து கொள்கையில்லா கூட்டம் கோமாளி கூட சொல்றீங்கல்ல, அந்த கோமாளியாருக்கு சொல்ல அதை நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் அரசியல் ரீதியா இல்லாட்டாலும் அவங்கள அரசியல் மையம் ஆக்குறாரு, அவருடைய பேச்சு மூலமா பக்குவப்படுத்துறாரு. ஆனா நீங்க திரும்ப நான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, நான் பெரிய சிந்தனைவாதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப வந்து கொச்சையா உங்களை ஃபாலோ பண்றவங்கள மாத்திட்டு இருக்கீங்க உங்கள மாதிரி. அதான் உண்மை. அதனாலதான்
சாட்டையும் அப்படி பேசுறான், இடுமூலம் கார்த்திக்கும் அப்படி பேசுறான். ஒருமையில யாரா இருந்தாலும் எதிர்த்து திமுறா. ஒரு அரசியல்னு பேசினா பொதுவெளியில ஒரு நாகரிகம் இருக்கு, யாரா இருந்தாலும் அந்த கொஞ்சம் அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம இருக்கிற நீங்க எல்லாம் உத்தமமான அரசியல்வாதிகள். நாம இப்ப ஏன் பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி தரம் தாழ்ந்து விஜய் 24 மணி நேரம் விமர்சிக்க பார்த்தா நம்ம அந்த பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன சொல்ல, இதெல்லாம் திருந்தா ஜென்மங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.